என்னடி சொல்லி? ஒரே போர் அடிக்குதுமா. அதான் நம்ம பண்ணையில இருக்கிற எல்லாரையும் வச்சு ஒரு போட்டி ஒண்ணு பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம். நீங்க தான் அதுக்கு நடுவரா இருந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 1/4 கிலோ மண்புழுவும் வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு கூலிங் கிளாஸும் பரிசாக கொடுக்கலாம்னு இருக்கிறோம். சூப்பர் ரீ. பண்ணையில போட்டி வச்ச மாதிரியும் இருக்கும், எனக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஆமா, என்ன போட்டிடி? அது ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சிம்பிள் தான். அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒரு கவிதை எழுதி அதை வாசிச்சு காமிக்கணும், அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு ஒரு காமெடி கண்டென்ட் இருக்குன்னு சொல்லு. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். சரி, என்னென்ன கண்டிஷன்னு சொல்லு. ஒருத்தர் ஒரு கவிதை தான் பேசணும். ஆண் சேவல் பெண் கோழி 2 பேரும் கலந்துக்கலாம். அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி கவிதை எழுதி பேசணும். முக்கியமா யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி அந்த கவிதை இருக்கணும். காமெடி கவிதையாவும் பேசலாம், காதல் கவிதையாவும் பேசலாம், ஏன் கண்ணீர் வர மாதிரி சென்டிமெண்ட் கவிதையா கூட பேசலாம். ஆனா மொக்க போடக்கூடாது. இதாமா கண்டிஷன். இவ்ளோ கண்டிஷன் இருக்காடி? இப்படிலாம் இருந்தாதாமா போட்டி சுவாரஸ்யமா சரி, இருக்கும். போட்டி எப்போ வச்சுக்கலாம்? இந்த பாருங்கம்மா, நீங்க மைக் செட் மாதிரி குழந்தை கிண்டி கோழிய கூப்பிட்டு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கதை சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம். பண்ணையில் இருக்கும் மீசை இல்லாத பெருசுகளே, மண்டையில் முடி இல்லாத சிறுசுகளே, மேக்கப் போட்டு கொண்டு சுத்தும் பெரியம்மாக்களே, மேக்கப் கிளாஸுக்கு ட்ரைனிங் போகும் சிறியம்மாக்களே, மற்றும் பெயிண்ட் அடித்துக் கொண்டு சுத்தும் பேரழகிகளே, பேரழகன்களே, மேலும் சின்ன வயது சில்வண்டு பசங்களே. விஷயம் என்னன்னா, நம்ம பண்ணையில ரொம்ப நாளா எந்த போட்டி வைக்காததுனால ஓனர் அம்மா இப்ப ஒரு கவிதை போட்டிய வைக்கிறாங்களா. இதுல 10 வயசு மேல இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிட்டு காமெடிக்கு கண்டென்ட் கொடுங்கப்பா. பின் குறிப்பு, இதுல நீங்க இஷ்டத்துக்கும் காஸ்டியூம் போடலாம். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம ஓனர் அம்மா வீட்டுல இந்த போட்டி நடக்குதுங்களா. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 1/4 கிலோ மண்புழுவும் வெயிலுக்கு இதமா போட்டுக்க கண்ணுக்கு கூலிங் கிளாஸும் தர்றாங்களா. மறக்காம வந்து கலந்துக்கிட்டு காமெடிக்கு கண்டென்ட் கொடுங்கப்பா. முதல்ல யாரு? நம்ம சாமியாடி சரவணனா? சரிப்பா, சொல்லு. இதுக்கு புஷ்ஷுன்னு இருக்கியே பூர்ணிமா, நான் பக்கத்துல வந்தது ஓடுறியே தூரமா. உன் அப்பா இருக்கா வீரமா, அதையும் மீறி தூக்குவ பாரமா. நீ தாண்டி என் கனவு கண்ணி, நீ இல்லன்னா எனக்கு வந்துரும் ஜன்னி. வாழை மரத்துல ஏறுனா வழுக்கும், உன் காலடியில கிடப்ப பொழுதனிக்கும். கண்ட பயிலுங்களோட சுத்துறியே நியாயமா, உன் மேல உசுரையே வச்சிருக்க என்ன கொஞ்சம் பாருமா. காலையில கண்ட கனவுடி, நீதான் எனக்கு பொண்டாட்டி. சூப்பர்ரா சரவணா, யாரை நினைச்சு சொன்னியோ இப்படி உருகுற? அடுத்த பேர் யாரு? ஓ, சக்கரை கட்டி சௌமியாவா? நீதான் என்ன பெத்த சும்மா, சரி பெத்தியே கொடுத்திய உம்மா. அந்த கருப்பிக்கு தான் தந்த சும்மா, உன் கொலுச தானமா வெச்சியே பேரு சௌமியா. என் பின்னால ஊரே சுத்துது ஜாலியா. காஞ்சி போன கருவாயனுக்கு கட்டித்தரியே, உனக்கு என்ன கொழுப்பா அப்படின்னு கேக்குறா என் ஃப்ரெண்டு ரம்பா. மொத்தத்துல என்ன புடிச்ச பேயா இருக்கியே சிக்கலா. என்னை விட்டா நான் ஓடிடுவேன் என் லவர் கூட மிங்குலா. இப்பயும் புரியலனா அம்மா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுமா. சக்கரை கட்டி சௌமியா மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு பழகுது. ஏதோ உன் அம்மாவுக்கு புரிஞ்சா சரி. அடுத்தது யாருப்பா? என்ன லவ் ஃபெயிலியர் அஞ்சலா, நீ என்ன கவிதை சொல்ல போற? லவ் ஃபெயிலியர் கவிதம்மா. ராசா ராசா நான் தான் ஒரு ரோசா, நாம 2 பேரும் சேர்ந்தோம் மாசா, சுத்தணும் லூசா, நாம இருந்தோம் ஜோடியா, இப்ப எவளுக்கு இருக்க தாடியா. உன்னை வந்து அடைஞ்ச தஞ்சமா, இப்படி தவிக்க விட்டுட்டியே நியாயமா. உனக்கு நான் சொன்னேன், நான் இருக்க நீ எங்க போன. கண்டவளோட போய் சுத்துற,
என் மனசை ஏன் கஷ்டப்படுத்துற? எனக்கு நீதான் மாமா, நீ இல்லாம ஆயிட்ட அம்மா. எளிய பூனை துரத்தும், நீ இல்லாம எனக்கு வருத்தம். என்ன வச்சலா மாமாவை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்? என்ன ஒரு பாவுதுவத்தி மருதமுத்து, நீ ரொம்ப ஜாலியா தானே இருக்க. நீ என்ன கவிதை சொல்ல போற? நான் உங்களை பத்தியே ஒரு கவிதை எழுதியிருக்கேம்மா. என்னது? என்ன பத்தியா? அந்ததுக்காக என்னையும் விட்டு வைக்கலையா? சரி சொல்லு கேப்போம். ஓனரம்மா நீ ஒரு கஞ்ச பிசுனாரி, தினமும் எங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறீங்களே அததாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு மொல்ல மாறி, முல்லைப்பூ மாதிரி அழகா இருக்கீங்க அததாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு படுபாவி, படுக்கிறதுக்கு பாயெல்லாம் கொடுத்துருக்கீங்க அதாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு அடங்கா பிடாரி, அடங்காத கோழியெல்லாம் அடக்கி ஆடுறீங்களே அததாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு கொடுமைக்காரி, நாங்க கொத்தி தின்ன அரிசி மட்டும் தரீங்களே அததாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு சைக்கோ, எங்களை எல்லாம் சைகைகளாக மேய்க்கிறீங்களே அததாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு வாயாடி, உங்க அழகான வாயால எங்களை பாட்டு பாடி கூப்பிடுறீங்களே அததாம்மா சொன்னேன். ஓனரம்மா நீ ஒரு பிச்சைக்காரி, பிச்சை எடுத்தாவது எங்களுக்கு தீனி போடுறீங்களே அததாம்மா சொன்னேன். என்னடா ஒரு பாவுதுவத்தி மருதமுத்து, உன் மனசுல இருந்த எல்லா கவலையையும் கொட்டிட்ட போல இருக்குது. என்ன பண்றது? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? சரி, கவிதை போட்டியை இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ போடலாம். சரியா? சரிம்மா சரிம்மா, அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கம்மா இதே மாதிரி சூப்பரா கவிதை சொல்றதுக்கு.